ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு 10 வீடியோஸ் வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பொதுவாக ஒரு சோசியல் மீடியாஸில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷனை தான் அறிமுகப்படுத்தும் போது அந்த ஆப்ஷனுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ளஸ் ஐக்கனுக்கு இந்த ரீல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த ரீல்ஸை வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா ரீல்ஸுன்றது இப்போ புது ஆப்ஷன், அதனால் ரீல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீல்ஸுன்ற ஆப்ஷனை அந்த ரீல்ஸுன்ற அப்படி இருக்கு பாருங்கள், இந்த ரீல்ஸுன்ற ஆப்ஷன் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிற மூலமாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம். ஏன்னா இந்த சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரும்போது அந்த ஆப்ஷனுக்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம். உங்களோட போஸ்ட் வந்து ஹைலைட் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 போஸ்ட் போடுற எல்லாம் இருக்கிறதுலே பெஸ்ட்டான போஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி வைங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூன்னு வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் இதை கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் ஏற்கனவே போஸ்ட்டை கொடுத்து இதை கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். இந்த ஹைலைட் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான போஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி வைங்க. எப்பயுமே இது வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் போடுங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு 10 போஸ்ட் போடுவாங்க, அடுத்து 2 நாள் போஸ்ட்டே போட மாட்டாங்க, அடுத்து 10 போஸ்ட் போடுவாங்க, இல்லை ஒரே நாளில் 20 போஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் நீங்கள் ஒரு 5 போஸ்ட் போட்டாலும் சரி, டெய்லி கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி 5 போஸ்ட், நாளைக்கு 5 போஸ்ட், இந்த மாதிரி டெய்லி கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ண முடியும். 4th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இன்சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் எப்போ வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, எந்த போஸ்ட் போட்டால் அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, எந்த போஸ்ட் போட்டால் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி பாருங்கள். அது ரிலேட்டடாக போஸ்ட் போடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து நிறையா டாப்பிக்கில் போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலரான டாப்பிக்கில் போஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இந்த இன்சைட்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கண்டுபிடிச்சி அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட்னு போடுங்க. அகைன் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டைம் இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு போஸ்ட் போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது, இல்லை நைட்டு 8 மணிக்கு போஸ்ட் போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிங்க. அது வந்து இந்த இன்சைட் ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சிட்டு அந்த டயத்தில் போஸ்ட் போடுங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக மதியானம் 1 மணி, மத்தியானம் 2 மணி சொல்ல முடியாது. உங்கள் ஆடியன்ஸ் வந்து எந்த டைமில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சோசியல் மீடியாஸில் உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து எப்போ இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து எப்போ அதிகமாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அவங்க எந்த டயத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்ற பார்த்துட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போட ஆரம்பிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக ஒரே இதில் 5 போஸ்ட் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 போஸ்ட் போடுறீங்கன்னா அதை 5 சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி இதை எப்படி பண்ணால் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து இந்த ஆப்ஷன் ஒரே இதில் 5 போஸ்ட் யூஸ் ஆகிறாப்புல இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரோ பண்ணணும். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரோ பண்ணணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.